ஒண்ணு மயில சேத்துல போட்டு போயிட்டு கிடக்கத்த ஏர் ஓட்ட வேண்டியதா அத புத்தி ஏர் கட்டி ஓட்ட வேண்டியதானே ஆமாண்டா இது லைட் கட்டிட்டானே லைட்டா உடுடா பாக்கலாம் என்னப்பா யாவோடு அட வைக்க போல் என்னப்பா யாவோடு அந்த பத்து ஊருடப்பா என்னப்பா யாவோடு ஐயோ டே பூபதி பூபதி ஐயோ போச்சே என்னடா போச்சே எம்மா நீடு போச்சு அட்டே நெக்லஸ் வச்சு போச்சுடா தம்பி என்னடி அக்கா பூபதி பெருமைப்பட்டு மச்சான் இவன் தூரத்தாண்டா அஞ்சாறு பேரை கூட வெட்டுவாண்டா அந்த படம் சாத்தா அது என்னடா பண்றது நல்லவே இருக்க மாட்டீங்களா காலையில போடுறா பாரு ஓடிட்டு காலு கம்மியாட்டிக்கு ஏய் இரா ஏய் உப்பா உப்பா என்னடா ஆ என்ன மயிர புடுங்க யார் மயிரா உன் மயிரா புடுங்க வர கட்டில போடா எடுத்து வரடா ஏய் வை தேடு புடுங்க வா ஏய் பூபதி ஓ நம்ம மேல கை வச்சா ஏண்டா என்ன பத்தி அவனுக்கு தெரியாது அவன் ஏறி உட்கார்ந்தோம் ஆமா ஏண்டா இப்படி கேள்வி ஈத்து போட்டு அடிச்சானே தாண்ட குடிச்சவன் ஆமா கட்டியா தின்னவன் கட்டி தான் தின்றான் அவன் ஒருத்தருக்காடா பந்திருப்பா தம்பி கை வச்சியா அப்படி கறி பொருந்தா சந்திர மேல கை வச்சு பாடுறான் கண்ணி குடிக்கானே அடிச்சு பாடுறாங்க மொத்தம் டாபரி அடிச்சு பாடுறான் நீ ஒரு அப்படிக்கே பிறந்தனா இருந்தா அவன் சந்திர அடிச்சு பாடுறான் நீ அப்படின்னு அவன் கேக்குறான் அவன் துட்டு கட்டினா அண்ணனா ஆமா வாங்கி கொடுத்தாலும் அண்ணன் தான் கல்யாணமே ஆகாது மேடு போனது கல்யாணம் பண்ணிட்டா நான் வந்துருக்கு பொம்பளை சாமிடா ஆம்பளை புடிச்சா உடம்பு ஏறிட்டா பேமாடி வேலை பட்டு பிடிக்காத இப்ப பைய சோகமா இருக்குது ஏமா கொஞ்சம் கீழே இறக்கு அதான் பொதுமாத்தான் இன்னும் இறக்கு பொதுமாத்தான் இன்னும் லைட்டா பொதுமாத்தான் ஒரு நூலு அதோ ஏய் அதோ கடோ இந்த முடிமை வந்திருக்கிறிய ஆமா நீ யாராத்தா நான் தாண்டா ஈரும் பேணும் முடி மேல கேப்பாங்க இந்த பாலக மேல கேள்றா பேவடி
ஆத்தா ஓணிகம்பா ஏய், ஏணுகம்பா ஏனுகம்பாவா? அத்தா, ஏய் நீங்க எத்தனை பேர் அக்கா தங்கச்சிங்க? எங்க அக்கா தங்கச்சி 7 பேர் 7 பேரா? ஆமா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 2 பேர் வந்துக்கிறோம் 2 பேர் வந்திருக்கிறீங்க. ஆமா. நீங்க 5 பேர் எங்க? தலைவருட்டு கோழிக்கு நடுநோட போய்க்கிறாங்க தலைவரோட வெளிய? நடுநோட போய்க்கிறாங்க சரி அத்தா. அத்தா, ஓ. இந்த ஊர்ல ஆ. உன்னை வழிபட்டு வழிபட்டு. உனக்கு கும்பாசகம் நடத்தி நடத்தி. உனக்கு கூழ் ஊத்தி கூழ் ஊத்தி. உனக்கு ஏறுவியா அத்தா? ஏறுக்கு ஏறுடா பேமாரி ஏறு இல்லையா? தப்பு பண்ணிட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படி நாங்க என்ன தப்பு செய்தோம்? கூழ ஊத்துனீங்களே ஆ. ஏன்டா வெங்காயம் அரைச்சு போட்டீங்க வெங்காயம் மட்டும் தப்பா? ஏன் வெங்காயம் போடக்கூடாதுன்ற? வெங்காயத்தை ஆத்தா சாப்பிட்டா ஆத்தாக்கு சளி பிடிச்சுக்கோ அதனால எவன்டா ஆத்தாக்கு ஊசி போடுச்சு அப்ப வேற நாங்க என்ன செய்யணும்? கூழ ஊத்தாதீங்க ஆ. வெஜிடபிள் பிரியாணி போடுங்கடா சரி அத்தா, போடுறோம் அத்தா. உன் விருப்பப்படி நாங்க போடுறோம். ஆ. அது போல போகட்டும். ஏன்டா நேத்து நீ காலைல வெஜிடபிள் பிரியாணி போட்டீங்களே ஆ. ஏன்டா ஆத்தாக்கு வச்சு படைக்கல அட பாவி. அத்தா, ஆத்தாக்கு வச்சு படைச்சு கெட்டிக்கார ஒருத்த ஆண்டா அவன் ஏன்டா கூட்டு சாப்பாடு போடல 3வது நெஞ்சில படுத்துனா உன்னை எங்க கூப்பிடுவாங்க? அவன் காலை பூச்சாச்சு தரத்துல ஈத்து வந்து போடுறதுல சரி அத்தா, இப்பதான் சொல்லிக்கிறேன். ஆ. சரி, அது போல போகட்டும். கேடோ இந்த ஊர்ல ஆ. மழை வருமா? மழை வருமா கேக்குறேன் ஆ. மேல மப்புருக்கா பாடுறான் இப்பெல்லாம் அத்தா கழிஞ்சு போச்சு அத்தா. ஏய் நான் தானே நிறுத்திட்டேன் காலைல உனக்கு அவன்டா சம்பளம் தரத்த அப்புறம் உனக்கு வேணுமா சொல்லி வேணாமா போய் இறக்குறேன் சம்பளம் வேணுமா வேணா இப்பயே விடுவேன் என்ன சொல்லுங்க? ஏய் மழை விடுண்டா ஆத்தா சொன்னா நடக்கும் அடி அடி. இல்ல உனக்கு நடப்பு நடக்கும் ஏய் அத்தா, ஆத்தா வந்த இதோ ரத்தம் கிராமத்தில் ரத்தாமூர் கிராமத்தில் அனைத்து குடும்பத்திலும் அனைத்து குடும்பத்திலும் என்னுடைய அக்கா ஆ. உமா பார்வதி அனைத்து குடும்பத்திலிருந்து காட்சி கொடுப்பாங்க ஆ. அதனால ஆ. யாரோ டப்பெல்லாம் எட்டு வராங்க எட்டா கேள்றா அதான் ஆத்தா மலையாற போறா அப்படியே கழிச்சு சொல்லு. ஏய் ஆத்தா முடி வெளிக்குதா அத்தா, ஆத்தா மலையாற போறா மலையாள போறியா? அதனால நான் 2 3 ஏணி எட்டுவான் ஏனியா? ஏத்துறா கல்பத்த ஏத்துருமா? ஆ. ரைட். ஏத்துறது பிரச்சனை இல்லடா ஏத்தி கல்புறம் எந்திச்சுனா அவன் பொண்டாடி பத்தினி தேவடியா நம்ம பொண்டாட்டி பத்திரிதா ஏத்துறா. நம்ம பொண்டாட்டி பத்திரிதா. அவன் என்னன்றா தெரியல பேமணி நம்ம பொண்டாட்டின்றான் ஏத்துறா ஏத்திட்டு கண்ணை முடிஞ்சு சாமி கும்பிடு எதுக்கு ஏத்துட்டு கண்ண பண்ணும் குளிச்சே இல்லையான்னு செக் பண்ணுவேன் கணப்பு கண்ணு கண்ணு அத்தா, இப்ப பார் ஐயோ என்ன அத்து போச்சு நான் சொன்னதால பொண்டாடி பத்தினி இல்ல பத்திரிதா அடியாத்தா. எனக்கு தெரியும் 2 சேசி கையடிக்கு நான் வைக்கிறேன் நான் உண்மையை சொல்றேன் பாரு உங்க வீட்ல 2 சேசி இருக்குதா இல்லையா அது இப்ப ஏத்து. அத்தா, கையடிக்கு வேக அடிக்கல ஆத்தா பண்ண நீ உன்னை நம்பினா இருக்க மாட்டேன். நீ அப்பால போய் நான் பாத்துக்கிறேன். ஐயோ நான் வந்து மாட்டேன் எரிவே இல்ல பச்சா இல்ல கூட ஏத்து. அப்படியே கட்ட மாட்டேன் பச்சா கொஞ்ச நாள் கீழே ஆகல ஏத்து. அது கத்துறாரு இரு. ஒரு அப்பு புட்டால வந்து அவனுக்கு பாதுகாப்பு. ஏண்டா ஏத்து குளிக்கிறியாடா அஞ்சு போட ஒன்னும் பிடிக்கல அவருக்கு எவடா பண்ணி நாள் வர மாட்டேங்குது யாரு சொல்றாங்க அப்பா ஏன்னா தேட நீ சம்பளம் வாழ கம்மியாட்டியா சும்மா இருந்திருப்பா. நல்லவனா அவளோட வந்திருப்பா. ஏய், கம்மிருக்காங்க பா. மாதா பிதா குருதேவம். இப்ப சபாய்க்கு இந்த சிறுவாய் 1 கோடி வணக்கம். எங்களுக்கு அதுக்கு தேவரில்ல
சொல்லு. கும்பாசுரன். ஆ. ஐயா ஏய். எவ்வளவு தத்தமா சொல்றோம். கும்பன் சொல்றேன்னா குப்பன்றாங்க. நீங்க சொல்லுங்க. அதப்பா ஆ. நான் அண்ணன் தம்பிகளோ ஆமாங்க. ரெண்டு பிள்ளைகள். ரெண்டு பேர். யாரா யாரு? கும்பன் டிசம்பர் கும்பன் டிசம்பர். கும்பன் டிசம்பர். டிசம்பர் ஆ. அப்படி பிறந்து பிறந்து. எந்த குறைபாடும் இல்லாம. இல்லாம ஆமா ஆ. என்னுடைய நாடு நாடு. சுடுகாடு. உடுகாடு. ஐயோ. புயல்மலை, டேய், கும்பிட்டு. எங்களை தச்சுமா எத்தோட வந்து சொல்லி கொடுத்தா பாருங்க. நான் சொல்ல எனக்கு தெரியாது. அப்படின்னு நான் போடுறேன். அவனே பாரு. ஏய் ஆ. ஏய் நாடு நாடு. புயல் மலை புயல்மலை. புயல் மலை. அந்த மலை வந்து வரக்கூடிய வரக்கூடிய கும்பன் கும்பன். டிசம்பர் டிசம்பர். அப்படி பிறந்தமே பிறந்து. அப்படி பிறந்து ஆஹா. ஏய் ஓ. எங்களுடைய வம்சம் வம்சம். எப்படி வந்தது ஆஹா. எங்களுடைய வழக்கம் வழக்கம். எப்படி வந்தது வந்தது. அது என்னது தெரியுமா சொல்லுங்க மகாராஜா. அதுவா ஆ. காட்சி விருக்கம் காசு பெருக்கும். காட்சி விருக்கம் காசு பெருக்கும். சிவிக்கம் திணிக்கும். பிறந்தவர்கள் பிறந்தவர்கள். 30 கோடி தேவர்கள் 30 வயது தேவர்கள். அதே காட்சி விருக்கம் ஆ. அதிவிக்கம் அது இருக்கும். அதிதி ஆஹா, நான் வராங்க. சொல்லு அவ வராம. காசி பெருக்கும் ஆ. அது சிதிக்கும். ஐயோ, ஐயோ. அதான் வாயில் இல்லையா கண்ணாட்டி சூத்து கம்முறான் அது ஏய் எப்படிடா வராத கூட? அதே காட்சி விருக்கம் அதிவிக்கம் பையில இறக்கணும் தானே. ஏய் ஆ. காட்சி விருக்கம் அதிவிக்கம் ஆ. பிறந்தவர்களோ ஆஹா. மொத்தம் மொத்தம் 60 கோடி அறுபது அரக்கர்கள். அப்ப ஒரு நாள் தினத்து தினத்து. தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள் ஆமாங்க. ஒன்றாக கூடி கூடி. தேவ மதம் கடந்தார்கள் தேவாமிர்தம் கடந்தார்கள். தேவ மதம் கடந்தார்கள். கடந்தார்கள் ஆமாங்க. அப்படி கடைசி நேரத்தில் ஆ. அரக்கர்கள் ஒரு பக்கம் ஆமா. தேவர்கள் ஒரு தேவர்கள் பக்கம் ஒரு பக்கம். அப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது. அந்த தேவ மதம் கடந்தவன் கடந்தார்கள். அந்த தேவ மதம் கடந்தவனே கடந்தவனே. அந்த தேவ மதத்தில் ஆ. பல விதமான பொருட்கள் பிறந்தது ஓ, மொத்தம், ஏய், அந்த தேவர்கள் ஒரு பக்கம் ஆ. அசுராதிகள் அசுரர்கள் ஒரு ஒரு பக்கம் பக்கம். இருந்து ஆ. அந்த தேவாமிர்தம் கடந்தார்கள். கடைபோது. கடந்த உடனே ஆ. முதல்ல 32 விருது பிறந்தது. ஆஹா. அது என்னது 32 விருது. அது சீதா சொல்றா. ஏய் 32 விருது என்ன கேக்குறாரு? அவரு கேளுங்க. ஆ, சரி, விடு. அப்படி இருக்க. உனக்கு தெரியுமாடா? தெரியும் மகாராஜா. என்ன சொல்லு சொல்லு மகாராஜா. உனக்கு தெரியலன்றா. வாற்று வாற்று ஐயோ, என் பையன். மேல போடு. ஏய், அதான் 32 விருது. தேவதை பொறுத்துச்சுன்னா என்ன கேட்டா என்ன தெரியும்? நீ நல்லா இருப்பா. அப்படி இருக்க ஆனா பல விதமான பொருட்கள் பிறந்தது பிறந்தது. கடைசியாக தேவ அமிர்தம் பிறந்தது பிறந்தது. தேவ அமிர்தம் பிறந்தது. பிறந்தது ஆமா. அப்படி பிறந்தவனே அந்த தேவ அமிர்தம் சரி பண்ணுவோம் ஆமா, அசுராதி இப்ப தனியா தேவரை தனியா கொடுக்கணும். ஆமா பரிமாறம் அல்லவா அரக்கர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு வரிசையா பக்கம் உட்கார்ந்திருக்கீங்க. வரிசையா உட்கார்ந்தா அப்ப பார்த்தால் தேவர்கள் இந்த தேவ அமிர்தத்தை அரக்கருக்கு கொடுத்து விட்டால் அரக்கர்களுக்கு அழிவு என்பது இல்லை அழிவு என்பதில்லை. அப்படி என்று மனதில் நினைத்துக் கொண்டு ஏய் தம்பி அதப்பா நாராயணன் நாராயணன் ஆகப்பட்டவன் மோகினாதார் எடுத்துக்கொண்டு அழகான மோகினி அவதாரம். அரக்கர்களை ஏமாற்றி விட்டான் புரியுதாடா? அந்த தேவாமிர்தம் பிறந்த உடனே அசுராதி ஒரு பக்கம் லைனா உட்கார்ந்திருக்காங்க. தேவர் ஒரு பக்கம் லைனா உட்கார்ந்திருக்காங்க. அப்ப தேவர் எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம அசுராதி தேவாமிர்தம் கொடுத்துட்டா அரக்கர்களுக்கு ஆமா. அழிவு என்பதே கிடையாது. கிடையாது. அதனால அந்த நாராயண பார்த்தா அரக்கருக்கு தேவாமிர்தம் கொடுக்க கூடாது. நாராயணன் என்ன பண்ணார்? ஒரு மோகினி அவதாரம் அழகான மோகினி அவதாரம் எடுத்து இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க ஐயா? ஆமா அந்த மோகினி கண்டு நாங்க மணங்கி விட்டோம் வணங்கி விட்டாங்க. ஆமா, நீ கண்டிப்பா மயங்கிருப்பீங்க. ஐயோ, ஐயோ. சத்தியமா சொல்றேன், மோகினி பார்த்தா அழகா இருப்பாங்க, ஆசையா இருக்கும். அதை பார்த்தா என்ன பார்த்தா அதை போல சேர்த்து இரு மகாராஜா. மகாராஜா இந்த மாதிரி வேலைக்கே போட்டுக்கிறாரு. டேய். கூப்பிடத்தா. உனக்கு நாலு வரமாட்டேன். அப்படி இருக்க அந்த வம்சத்தில் பிறந்தவன்
ஐயா சூரசேகர் யாரு இதுல கும்பன் தும்பன் கும்ப சூரன் யாருங்க வந்துறாரா இல்லையா பாக்கலையா அதான் உனக்கு தெரியாதடா பின்னால பீத்தின்னு கூட்டாங்க ஐயோ ஐயோ இல்லையா பிக்சர் பேக் வாங்கி வச்சிட்டாங்க ஏன் ஒரு வாங்க ரெஸ்ட் போடுறது கட்டில சரியான வீட்டுல இது ஆசா சூப்பர் மகாராஜா மகாராஜா ஏன் குலாச்சார பரம்பரை அரக்க குல பரம்பரை அசுரர் குல பரம்பரை ஆடி பிறந்து ஏய் எந்த குறைபாடும் இல்லாம சிறப்போடு ஆனா இருக்கின்ற நேரத்தில் எனக்கு திருமணம் நடந்து விட்டது சத்தியோட பேருக்கு பொண்ணு கொடுத்தா கண்ணால பார்த்தா சேர்ப்பாடு அடிப்பேன் என்னடா அவருக்கு எனக்கு மாமனார் உனக்கு கொடுக்குறேன் பாரு என்ன கிரிக்கால ஏய் உன் பொண்ணு பத்திரமா பாத்துக்க நான் மெண்டலு உன் பொண்ணை பார்த்துட்டான் பத்திரமா அது இருக்க கல்யாணம் ஆயிடுச்சா திருமணம் நடந்து விட்டது என்னடா அவருக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட பொண்டாடிட்டு பார்த்தது இல்ல கொண்டாடி பார்த்து மகாராஜா நீங்க வரும் உனக்கு வச்சு ஒத்துக்கிறேன் கல்யாணம் அப்படி இருக்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா மனைவி பேரு கனகவல்லி கனகவல்லி அப்படி இருக்க ஆனா இன்றைய தினம் மும்மூர்த்தி தேவர்களை சிறப்பிடிக்க வேண்டும் அதனால அந்த தேவகோமன் தேவேந்திரன் ஆமா இவங்க எல்லாம் சிறப்பிடிக்க வேண்டும் மும்மூர்த்தி தேவர் சிறப்பிடிக்கணும் ஆமா என்னை கண்டா எல்லாம் கண்டு ஓட வேண்டும் சும்மா நாளா இவரு அரக்கர் குல பரம்பரை அசுர குல பரம்பரை ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு இவன் மூஞ்சியே எனக்கு ஒரு சூத்தாட்டம் இருக்குது இப்படியாக கும்பாசுர மனைவி இதோ கனக வெள்ளி தர்ப்பா
ஆ